Yo guys, welcome back to another video. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரதர் படத்தோட டீசர். இப்போ வந்து பிரதர் படத்தோட வந்து ஜூக் பாக்ஸ் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நான் அதை கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லா பாட்டும் வந்து எப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ் பேக் பண்ண போச்சு. அவர் வந்து திருப்பி அவரோட ஓல்ட் ஸ்கூல் வாய்ப்போட போகிறாரு. அதோட அந்த சேம் ஓல்ட் ஸ்கூல் சிங்கர்ஸ் எல்லாரும். ஸோ இப்போ வந்து பிரதர் படத்தோட டீசர் விளையாக்கியிருக்காங்க. டீசரை பார்த்துருவோமா? அதுக்கு முன்னுக்கு வீடியோக்கு கடைசியில் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். அது ஒன்று சம்பவம் நடந்துருச்சு. அது வேறு வீடியோவோட சம்பவம். அதை நான் சேர்த்து சொல்லிடுறேன். பின்ன அது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு எய்ம் இருக்கும். மிஸ்டர் கார்த்திக், உங்களோட எய்ம் என்ன? 3 வேளையும் நல்லா ஃபுல்லா சாப்பிடணும். 8 மணி நேரம் இடியே அடிச்சாலும் எந்திரிக்க கூடாது, அப்படி தூங்கணும். அப்புறம் மனசுல பட்டதை பேசணும், செய்யணும். அவ்வளவுதான் அங்கிள், இதான் என் எய்ம். கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் தரேன். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச். Keshavana, what is your aim? I want to become a big singer like Sid Sriram. Inky pinky nalungi kavale. செம்ம ஷார்ட்டான ஒரு இதுதான். டீசர் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் லாங்காக வச்சுருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீசர் வந்து கொஞ்சம் லாங்கராக இருந்தாக்கா அப்படியே இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு டீசர், நல்ல ட்ரெய்லர் இல்லை. டீசர்னால இட்ஸ் ஜஸ்ட் வெரி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய இது இருக்குது. நிறையா பிரேக் டான்ஸ் வீடியோலாம் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. அதெல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்லுவேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டீசர் வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்க போகுது, அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் அதை பொறுத்து காஸ்டிங் டீம் வந்து எல்லாம் நல்ல காஸ்டிங் தான். எல்லாரும் நல்லா காஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஜெயம் ரவி இருக்கட்டும், பிரேக்கா மோகன் இருக்கட்டும், ஈவன் சரண்யா கோட்டில் தான் அந்த ஒரு சீனு. அவங்க வந்து ஆக்சுவலி காஸ்டிங் பேர்லேயே இல்லை, பட் இங்கே பார்த்த கடை தான் எனக்கே தெரியுது. அதை பொறுத்து ஐ திங்க் ஓவரால் வந்து படத்தை பார்த்து தான் இதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். பார்க்க ஐ திங்க் இது ஒரு நல்ல படம் தான் இருக்க போது. நீங்களும் போய் பார்க்கலாம், பாருங்கள். நானும் போய் பார்த்து தான் ஏதாச்சும் சொல்லணும். ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு. அண்ட் ஆல்சோ எஸ், ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். என்னதுன்னா ஒரு சம்பவம்னு. அது என்ன சம்பவம்னா காப்பிரைட் வச்சுட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எனக்கு காப்பிரைட் வச்சுட்டாங்க. என்ன பாட்டுக்குன்னா மனசுலையோ பாட்டுக்கு. அதை வந்து எல்லாம் பக்காவாக எடுத்து செஞ்சு வச்சுட்டேன். ஆனால் என்னதுன்னா காப்பிரைட்ஸ் வந்து சோனி வந்து ஒத்துக்கலை. அது ஒரு பெரிய விஷயமாச்சு. அது வந்து இமெயிலாம் நான் வந்து சென்ட் பண்ணி அவங்க ஸ்டில் வந்து ஒன்றும் டிஸ்பியூட்டில் தான் இருக்குது. அதெல்லாம் ஏன்னு தெரில. ஆனால் மற்ற படம் இது ஹண்டர் வந்தார், அது வந்துருச்சு. ப்ரீவியூ ஹண்டர் வெட்டின் ப்ரீவியூ அதெல்லாம் வந்துருச்சு வெளியே. ஆனால் வந்து மனசில் பட்டு மட்டும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் எப்படியாச்சும் கிளியர் பண்ணி எடுத்துடலான்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். அதுதான் அந்த சம்பவமே. ஸோ இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம்.